ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரே எதுக்கு வீட்டில் சேர்த்துக்கிட்ட இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. கொஞ்ச நாளாக கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வெளியே கமெண்ட்ஸ் தெரியல. உங்களுக்கு தெரியும், மினிமம் பார்த்தீங்கன்னா 1000-1500 கமெண்ட்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 1000 கமெண்ட்ஸ் எனக்கு ஃபேவராக தான் வரும். 500 கமெண்ட்ஸ் ரொம்ப இடக்கு முடக்காக வரும். இது நான் வருத்தப்பட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். எதனால் அப்படின்னா, நீ ரொம்ப அழுது சீன் போட்டு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே பாவமாக இருந்தேன். அதனால தான் உன் சேனலை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம். அதனால தான் உங்கள் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஓவராக ஆடுற, ஓவராக உன் மேக்கப் தெரியுது, ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்க்க கேவலமாக இருக்குது, ஷால் போட மாட்டேறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வருது. இது மீடியாவில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை நான் எதிர்த்து தான் நான் மீடியாக்குள்ளே வர முடியும். சரிங்களா? உங்கள் இந்த கேள்விங்க எல்லாமே நியாயமான கேள்விங்க தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நான் அழுதப்போ இதே சேம் ஐடி, எனக்கு ஐடியெலாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது. இதே ஐடியில் இருக்கவங்க தான் என்ன சொன்னீங்கன்னா, அக்கா நீங்கள் நல்லா இருக்கணும்க்கா, நல்ல நிலைமைக்கு வரணும்க்கா, எப்படியாவது நீங்கள் வருவீங்கக்கா, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்கக்கா, அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ் மாதிரி இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்களா அப்படின்றது கிடையாது. ஒருத்தவங்க சிரிக்கிறாங்கனாலும் அவங்களுக்குள்ள வேதனைகள் இல்லாமல் இருக்காதுன்றதும் கிடையாது. என்னால் வெளிப்படையாக நிறைய விஷயங்களை சொல்ல முடியல. ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த சமூகம் எப்படின்னா, பேசுகிற வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதையே நான் யோசிச்சேன்னா, இன்றைக்கி என் வீட்டில் சாப்பிட முடியாது, என் புருஷன் வேணான்னு ஒரே அடியாக ஒதுக்கி வைக்கவும் முடியாது. நான் ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கினதாக இருக்கட்டும், எனக்கு இதுதான் முதல் திருமணம். அது உங்கள் எல்லாருக்கும் புரியுதா என்னன்னு தெரியல. எனக்கு என் கணவர், நான் முதல் திருமணம், முதல் கணவர், ஓகேவா? 2வது கணவர், 3வது கணவர் அந்த மாதிரி கிடையாது. என்னோடய வாழ்க்கை முதல் கணவர். ஒருத்தர்கிட்ட அசிங்கப்பட்ட ஒருத்தவங்ககிட்டே என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும், அவ்வளோதான். நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா எவ்வளோ வருது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்க்குறீங்களே. இப்போ இந்த மெம்பர்ஷிப்பில் போகிறதால என்னோடய பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது. எவ்வளோ வருது இல்லை எனக்கே. நான் நினச்சிருந்தா யாரையாவது தேடிக்கிட்டு போயிடலாம்ல. எங்கள் அம்மா கூட இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நாங்கள் பண்ணிட்டு போயிருந்தா இன்றைக்கி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ராணி மாதிரி வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம். என் மனசு ஏற்றுக்கலை. ஏன்னா நான் உண்மையாக காதலிச்சிருந்தேன். அவர் அப்படியே விடக்கூடாது. நான் ஒரு உண்மையான பொண்டாட்டியே இருக்கணும்னு நினச்சேன். நீ அப்பாட்டி தான், 2வது மனைவி, இதெல்லாம் நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன். என்றைக்காக இருந்தாலும் 2 மனைவின்னு தான் சொல்லுவாங்க. அவனுக்கு 2 பொண்டாட்டி 2 மனைவி அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, நான் மனைவி இல்லைன்னு ஆகிடாது. சொத்துக்கு ஒருத்தியும் சொகத்துக்கு ஒருத்தியும் அப்படி தான் ஊர் பேசும். இது நான் ஓப்பனாக மீடியாவில் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க, சரிங்களா? எல்லாத்தையும் பக்குவப்பட்டிருக்கேன். நான் இந்த வயசில் எல்லாத்தையும் பக்குவப்பட்டதால் மட்டும்தான் என் கணவரை நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். நான் தான் கூப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் திரும்பவும் இங்கே கொஞ்சம் கடன் வாங்கி கடை வச்சு கொடுத்துருக்கோம். எதுக்காக? அந்த கடை கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம். ஸோ அவர் என்னால் வீட்டுக்கு டெய்லி வருவாரா கேட்டிங்கன்னா, அதுக்கு சில பர்சனல்ஸ், அது என்னால் சொல்ல முடியாது, சரிங்களா? இனிமேல் நிறைய விஷயங்கள் மறைச்சி தான் மீடியாவில் என்னால் கடந்து வர முடியும். ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனால் நான் ஆடுறேன், பாடுறேன், ட்ரெஸ்ஸிங்ஸ் மாறுது. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பையும் வீட்டு கஷ்டத்தையும் பாருங்கள். அதை ஒரு ஆக்டிங்காக பாருங்கள். இப்படி தான் நான் திரும்ப சொல்லுவேன். நான் எது பண்ணாலும் அதை ஆக்டிங்காக மட்டும் பாருங்கள். இறங்கி டீப்பாக பார்க்காதீங்க, சரிங்களா? அதுபோல் என் குழந்தைங்களுக்கு அப்பா ஃப்ரெண்ட்ஸ், அதை மறந்துடாதீங்க. அம்மா நானுமே நீங்கள் எல்லாம் திட்டுறீங்களா, நீ என்ன ஒழுக்கமானவளா, நீ உன் அக்கா வாழ்க்கையை கெடுத்துவ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவுட் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள். அவர் இன்னொரு பொண்ணை தேடி போனார் தான். ஆனால் இப்போ அந்த பொண்ணு மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். நம்ம வீட்டுக்காரங்க வெளியில் போகிறாங்கன்னா நம்ம அவங்கள சரியாக பார்த்துக்கலன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை. நான் உண்மையாலுமே சரியாக பார்த்துக்கல. நான் ஒவ்வொன்றா சொல்கிற வெறுப்பு, சண்டை, சச்சரவு, வீட்டு கஷ்டம், இதெல்லாம் திணிச்சு தான் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் அக்கா வெளியே வந்தாங்க. எங்கள் அக்கா வந்ததுக்கப்புறம் 2 பொண்டாட்டி ஆளுக்கு ஒரு மூலையாக போயிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு பக்கம் போய் சம்பாதிக்க ஆரம்பித்தார். ₹1 எங்களுக்கு கொடுக்கல. போனவங்களுக்காக எதுக்கு கொடுக்கணும்? ஆனால் அவருடைய உள் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். 4 குழந்தைங்க இருக்குதே, எப்படா நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு. ஏதோ ஒரு பொண்ணை நம்பி பேசினார். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் 2 மனைவிங்கக்கிட்டேயும் பேசக்கூடாது, அப்படியா இருந்தால் நான் உங்களுக்கு மாதம் 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணார். ஃபோனில் நான் கொஞ்ச நாள் கான்டாக்ட் பண்ணேன். ஏன்னா என்ன தான் நம்ம வந்தாலும் வாழ்ந்த வாழ்க்கை மறக்க முடியாது. நான் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணேன். ஒரு பட்சத்தில் நான் மட்டுமே சம்பாதிச்சு வாழ்ந்திருந்தேன். இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் என் சைட்லேருந்து பணம் செலவாச்சே தவிர அவர் சைட்லேருந்து எனக்கு வரவுன்னு ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சம்பாதிக்கலன்றதுக்காக ஒரு ஹஸ்பண்டை என்னால் ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன்னா இத்தனை வருஷம் சம்பாதிச்சவங்க தான் எனக்கு செஞ்சாங்களோ செய்யலையோ, ஆனால் அவங்க சம்பாதிச்சாங்க, ஓகேவா? நான் தான் வந்ததுலேருந்து என்னோடய பங்கால் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதை என்றைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவரை சேர்த்ததுக்கான ரீசன் நீங்கள் கேட்குறீங்களா? என் குழந்தைங்களுக்கு அப்பா வேணும், இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதை தாண்டி
இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கலாம், அப்பா அம்மா பேசாமல் இருக்கலாம், ஆனால் அப்படின்னு ஒரு உறவுகள் இருக்குது. என்றைக்குமே உறவுகள் வந்து பிரிஞ்சு போயிடாது ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு துக்கமோ சந்தோஷமோ வந்து நிற்பாங்க. அதுதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது, சரிங்களா? அதனால் ஆனால் அவருக்கு அந்த மாதிரி யாருமே கிடையாது. அம்மா இருக்காங்க, பட் அம்மா வந்து ஒரு இடத்துல இருக்காங்க. நான் ஒரு வீடியோ பதிவில் போடுறேன், வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வெளியே விடலாமா வேண்டாமான்னு வச்சிட்ருக்கேன். லாஸ்ட் டைம் எங்கள் சித்தப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதில் எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க, வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் காரியத்துக்கு போனப்போ. அதை நான் இன்னும் வந்து வெளியிடலை. கண்டிப்பாக ஒரு நாள் நான் சொல்கிறேன், சரிங்களா, மாமியார் பற்றி. மற்றபடி இவருக்கு வேறு யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் அவருடைய லைஃப்பில் 2 மனைவிகள் 4 குழந்தைங்க. இதுதான் அவருக்கு உறவு, சரிங்களா? இன்னைக்கு இப்போ நிறைய வீடியோலாம் போட்டிருந்தாரு, நான் அங்கே போனேன் இங்கே போனேன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேனலில் போட்டிருப்பாரு. அப்போ அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்க. ஒரு வேளை தான் சாப்பிட்டு நின்றார். அப்போ எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம சமைச்சி சூடாக எடுத்துன்னு வந்து வைப்பேன், விதவிதமாக என்னதான் ஒரு கொடுமைப்படுத்தினாலும் அப்படி தான் சாப்பிட வச்சு நான் அழகு பார்த்தேன். எனக்கு அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உண்மையாலுமே. இன்றைக்கி நான் சாப்பாடு ஏதோ ஒன்று தான். இப்போ வந்து குடும்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க, நான் பண்ணுற டான்ஸோ ஆக்டிவிட்டீஸோ பார்க்குறீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழியை யாருமே பார்க்குறது இல்லை. நான் இன்றைக்கி ஏதோ ஒன்று தான் சமைச்சு கொடுப்பேன். ரொம்பலாம் அப்போல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கே 2 குழம்பு 4 பொரியல், என்ன நினைக்கிறோமோ என்ன கறி மீனும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது நான் இருக்கிற இந்த இடத்துல. ஏன்னா இப்போ என் ஃபோனில் நிறைய கடன் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அடைக்கணும், வீட்டு வாடகை கட்டணும், குழந்தைங்களை பார்க்கணும், இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. ஸோ ஏதோ ரசம் செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட்றாரு உட்காந்து. அதை பொறுப்பாக உட்காந்து சாப்பிடுவார். அவர் ஒரு சேனல் போய் பாருங்கள், ஹீரோ மாதிரி இருந்தவர் ஃப்ரெண்ட்ஸ். தெரியவே சொல்லும், 2 பொண்ணாட்டி ஜம்முன்னு வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி அவர் சேனல் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பார்கோடெலாம் போட்டிருந்தாரு. ₹1 எல்லோரும் அனுப்புங்க அப்படி சொல்லி. நான் வந்து லைவ் சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேட் பண்ணுங்க சொல்லும்போது பிச்சைக்காரி அப்படி இப்படின்னு திட்டுறீங்க. எங்கள் எல்லாருக்குமே வந்து கடவுள் நல்ல ஒரு வருமானத்தையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுத்தாரு, பறிச்சுக்கிட்டாரு. அது நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் தெரியல. வீடு இருந்துச்சு, கார் இருந்துச்சு, நகை நட்டு இருந்துச்சு, நல்ல தொழில் இருந்துச்சு, நான் நல்ல வேலைக்கு போனேன், எங்கள் அக்கா டெய்லரிங் பண்ணாங்க, மளிகை கடை இருந்துச்சு. இவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே இல்லாமல் இன்றைக்கி நடு ரோட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, சரி பண்ணலைனாலும் நம்மளோட சந்தோஷம் நம்ம கூட இருக்கிறது. அது நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தனுக்கு ஒருத்தன் கம்பேர் பண்ணும்போது மிடில் கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே 100 கோடி ரூபாய் ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா அவனுக்கு 50 கோடி ரூபாய் இருக்கும். அவன் கண்ணுக்கு மிடில் கிளாஸாக தெரியுமா? 50 கோடி ரூபாய் வச்சுருக்கவனுக்கு 10 கோடி ரூபாய் இருக்கும் மிடில் கிளாஸாக தெரியுமா? நம்ம ஒருத்தரோடு கம்பேர் பண்ணி வாழக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழணும். அப்போ வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட வீட்டுக்காரை இதுக்காக விடக்கூடாது. பணம் இல்லை, அவர் சம்பாதிக்கலைன்றதுக்காக அவரை ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு நான் மனசார நினச்சேன். அதனால் மட்டும்தான் நான் அவரை கூப்பிட்டுட்டு வந்தேன். என் கை கால் இருக்கிற வரைக்கும் 10 ரூபாய் நான் சம்பாரிச்சேன். கடைசி வரைக்கும் கூட என் வீட்டுக்காரர் சாப்பாடு போட்டு பார்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரு ஆளாக இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸாக இருந்துட்டு போட்டோம், எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டுமே. என்ன சொல்கிறீங்க, நான் தனியாக இருந்தேன்னா எனக்கு 1000 தொல்லைகள் வருது இல்லை. சோஷியல் மீடியாவில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு 2 லட்சம் தர 10 லட்சம் தர வரி, அவங்க குழந்தைய பற்றி எவ்வளோ வந்துச்சு. எல்லாத்தையும் கடந்து தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஷார்ட் போடலன்னு கேட்குறீங்க. என்ன நான் கேட்குறேன், என்ன கிளாமர் கண்டுட்டீங்க இதில்? எனக்கு தான் சிங்கம் தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த வீடு வேக்காடு அப்படியே வெந்து போகுது. உங்களுக்கு முகம் தெரியுமான்னு தெரியல. ரீல்ஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஒரு சைடாக தொங்குது அந்த ஷால். அதையே பண்ணுறதா இருக்குது. நான் ஏதோ என்னால் முடிஞ்ச முயற்சியை ட்ரை பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாது, சிங்கர் கிடையாது, காமெடி ஆக்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. சாதாரண பொண்ணு. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு சொல்லப்போனால் சிலருக்கு மேட்சிங்காக ஷால் இருக்காது. சரி ஓகே, இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இன்னொன்று, நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல பொசிஷனில் வேலை செஞ்சுவேன். மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வளர்ந்த பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்தில் இருந்தாலும் அப்பா அம்மா வீட்டில் ரொம்ப பணக்காரங்க, ரிச்சாக ஒரு 4 வருஷம் இருந்தேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசி ஒரு 4 வருஷம் நான் ரொம்பவே ரிச்சாக இருந்தேன். அப்போ ரொம்ப மாடர்னாக இருந்த பொண்ணு தான். ஸோ அது மாதிரி போட்டதால் எனக்கு வந்து அது பெருசாக தெரியல, அவ்வளோதான். கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, இதனால் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க என் சேனலில் இருக்கட்டும். இதை தான் நான் என்றைக்குமே கேட்டேன். எதனால் இந்த பதிவு நான் போட்டேன்னா, வீட்டுக்காரர் சேர்த்துக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்காகவும், உங்களுடைய என் சேனலுக்கான சப்போர்ட்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு. லைக் 1000 2000 பேர் லைக் பண்ணுவீங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 100 பேர் தான், ஷார்ப்பாக 100ல் வந்து நிற்கிது.
அந்த 100 பேர் தான் உண்மையாக என் கூட ட்ராவல் பண்ணுறீங்களா? இதுதான் உங்களோட புரிதலா? நான் ஒருத்தவங்க உங்களோடையே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு பிடிக்கலையா? இதை தான் நான் கேட்குறேன்.